அடுத்ததாக டிடிஎஸ்எஃப்பின் மாநில பொதுச் செயலர் பத்மா அவர்கள் பேசலாம். நிறைய டைம் வேணும், ஒரு 4 மணி நேரம் கூட பேசலாம். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேச நாங்கள் இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு மனநிலைக்கு நீங்களும் வந்துட்டீங்க. அதனால் சுருக்கமாக முடிச்சுக்கலாம். இன்றைய தினம் ஓய்வூதிய தினம், அகில இந்திய ஓய்வூதிய தினம். நாம் அதில் இணைஞ்சிக்கிட்டோம். ஓய்வூதிய தினத்தை தொடர்ந்து 25 ஆண்டுகளாக கொண்டாடி இப்போ 25வது வெள்ளி விழா ஆண்டு நிறைவு நாள் நேற்று. ஸோ அந்த நிறைவு நாளில் தான் இந்த வெள்ளி விழாவை நம்ம கொண்டாடுறோம். இறுதியாக இப்போ 27ஆம் ஆண்டுக்கு இன்னைக்கு அடியெடுத்து வச்சாச்சு. ஸோ அந்த அடிப்படையில் இன்றைய தினம் தருமபுரியிலே இந்த விழாவினை தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாநில தலைவர் ஜி.கே. பாலகிருஷ்ணன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய கார்த்திகேயன் அவர்களே, முன்னிலை வகுக்கக்கூடிய சம்பத் அவர்களே, சேலம் முத்து அவர்களே, திருச்சி சவுந்தரராஜன் அவர்களே, ஈரோடு அசோகன் அவர்களே, திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றிய அத்தனை தலைவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய மூத்த ஓய்வு பெற்ற சகோதரர்களுக்கும் இளைய ஓய்வு பெற்ற சகோதரர்களுக்கும் மற்றும் 2003 பிறகு பணி நிரந்தரமான நாமும் பென்ஷனராக ஆகுவோமா என்ற கனவோடு இங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய ஓய்வூதிய தின வாழ்த்துக்களையும் வெள்ளி விழா தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நம்ம ஏன் ஒருங்கிணைக்கணும்? நாம் எதுக்காக சார் ஒருங்கிணைக்கணும்? ஏதாவது கிடைக்குமா? நமக்குள்ளேயே பல பிரிவுகள், நமக்குள்ளேயே பல கருத்து வேறுபாடுகள். எங்கள் உட்காந்துருக்கார் எருமாபாளையம் கிளையில் பணியாற்றி அவர் நடத்தினார். அவர் நாங்கள் சேலம் ஒய்எம்சியை போகும்போது அவர் தான் எங்களை வரவேற்றார். பக்கத்தில் வந்து சொன்னார், அவர் இவ்வளோ நாளாக கோமாவில் இருந்தாருங்க. இப்போ இங்கேயே வந்திருக்காரு. அவர் கோமாவில் இருந்தார். இப்போ இங்கே ஏங்க வந்திருக்காரு? இப்போ கோபமாக இருக்கார். அதுதான் இந்த அரசுக்கு ஒரு எச்சரிக்கையை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா தமிழகம் முழுவதுமே ஒரு வாமு. இப்போ வண்டிக்காக பணியில் இருக்கும்போது வாழ்க்கையை தொலைச்சாச்சுங்க. வண்டிக்காக வாழ்க்கையை தொலைச்சிட்டோம். இப்போ ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் கட்சிக்காகவா, அரசியலுக்காகவா? அரசியல் வேணும் சார். என் தெரு பிரச்சனைக்காக உள்ளாட்சி தேர்தலில் ஓட்டு போட்டேன். என்னுடைய ஊர் பிரச்சனைக்காக சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டேன். என்னுடைய நாட்டு பிரச்சனைக்காக பாராளுமன்றத்தில் ஓட்டு போட்டேன். ரைட், இது அரசியல் முடிஞ்சு போச்சு. இப்போ மறுபடியும் எதுக்கு இந்த அரசியல் உள்ள வருது? ஓட்டு போடுறதோடு முடிஞ்சு போச்சு நம்முடைய அரசியல். ஆனால் இங்கே கம்பெனிக்குள்ள என்னத்துக்கு வருது? இந்த கட்சி சார்புடைய அமைப்புகள் எதுக்காக வருது? நம்ம ஏன் சார்ந்து இருக்கணும்? தேர்தல் ரிசல்ட் வருது, போகும்போது ரெட்டலை மோதிரம் போட்டுட்டு இருக்காரு, வரும்போது ரெட்டலை மோதிரத்தை கட்டி ஜோப்பில் போட்டு துண்டை மட்டும் மாற்றிட்டு வந்துடுறாரு. அல்லைங்க, எங்கள் தாத்தா காலத்துல நாங்கள் இதுதான், வேற வழி இல்லாமல் இப்போ இதில் இருக்குன்னு. ஸோ இப்போ எங்கே போகுதுனாப்ப அரசியல். நேற்று வரைக்கும் 98,000 பேர் அந்த சங்கத்தில் உறுப்பினர், இன்னைக்கு இந்த சங்கத்தில் உறுப்பினர். ரைட், இப்படியே நாம ஏமாந்து நாம அரசாங்கத்தையும் கட்சிக்காரனையும் ஏமாற்றணும்னு நினைக்கிறோம். ஆனா ஒட்டு மொத்த 95,000 ஓய்வூதியர்களை ரொம்ப சிம்பிளா ஏமாத்திருக்கு இந்த அரசு. நாம் அதை புரிஞ்சுக்கணும். எப்படி ஏமாத்திருக்கு இந்த அரசு? எப்படி ஏமாத்திருக்காங்க? 95,000 பேர்த்தை ஏமாத்துறதுக்கு 2,250 ரூபா மட்டுமே செலவு பண்ணிருக்கு இந்த அரசு. வெறும் 2,250 ரூபாங்க. கோவையில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறார் ஸ்டாலின், இன்றைய முதலமைச்சர். அப்போ தேர்தல் பிரச்சாரத்தப்ப அவர் எதிர்கட்சி தலைவர். அங்கே ஒருத்தர் எந்திரிச்சு, நான் கோயம்புத்தூரில் ஓய்வு பெற்ற தொழிலாளி ரங்கநாதன் பேசுகிறேங்க. அந்த ரங்கநாதன் யாரு? விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்றியத்தில் இருக்கக்கூடியவர், திமுக ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர். அவர் ஒரு நாடக நடிகர். அவருக்கு ஒரு நாளைக்கு நாடகம் நடித்தா 750 ரூபா கூலியா. 3 நாளைக்கு கோயம்புத்தூர் வந்துட்டு திரும்பி போகிறதுக்கு 2,250 ரூபா கொடுத்து ஓய்வூதிரியா நடிச்சிட்டாரு. உங்க பிரச்சனை 100 நாளில் தீர்க்கிறேன்ட்டார். 100 நாளில் தீர்க்கிறேன்ட்டாரா? சரி, எல்லாரும் நாமளும் நம்பிட்டோம். நம்ம குடும்பத்தையும் ஓட்டு போட வச்சாச்சு. ஓட்டு போட்டு ஆட்சிக்கு வந்தாச்சு. ஆனால் என்னைக்கு ஒரு போராட்டத்தை விலக்கிக்கோங்க, நான் அதான் சரி பண்ணுறேன்னு இந்த முதலமைச்சர் சொன்னாரோ, அவர் ஒரு 5 அறிவிப்பு சலுகைகள் கொடுத்தாரு இல்லைங்களா? அது அந்த மகளிர் இலவச பயணமும் ஒன்று. அன்னைக்கே இந்த ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கும் நான் அத்தனை சலுகைகளை தரேன். இந்த போக்குவரத்து தொழிலாளிக்கு
தர வேண்டிய டிஏவை தரேன், ஒப்பந்த உயர்வுல தரேன் அவர் அன்னைக்கு செஞ்சிருக்கணும்ல, அந்த அறிவிப்புல அது வந்திருக்கணும் இல்லையா? சரி ரைட்டு, நான் கோயம்புத்தூர்ல சொல்லிட்டேன் 100 நாள்ல தரேன், அதை 101வது நாளாவது கொடுத்துருக்கணும் இல்லையா? அதாவது அந்த காலத்துல சொல்லுவாங்க, யோகியனுக்கும் பத்திரம் வேண்டாம், அயோக்கியனுக்கும் பத்திரம் வேண்டாம். கிராமத்துல கடன் கொடுக்குறாரு, வட்டி கொடுக்குறாரு இல்லையா? அவர் சொல்லுவார், எப்ப இவங்க யோகியன், இவங்ககிட்ட என் பத்திரம் எடுத்து வாங்க, நீ கடனை கொடுத்தீனாக்கா 1ஆம் தேதி வட்டி கொடுப்பான், சொன்ன மாதிரி 1 வருஷம் கழிச்சு பணத்தையும் திருப்பி கொடுத்துருவான், அதனால இவங்களுக்கு பத்திரம் தேவை. நீங்க ஒரு ஐயோக்கியனுக்கு பத்திரம் கொடுத்தா என்ன ஆகும்? ஒரு அயோக்கியன்கிட்ட பத்திரம் எழுதி வாங்கிட்டீங்க சார், வட்டியும் வாங்க முடியாது, 1 வருஷம் கழிச்சு பணமும் வாங்க முடியாது. ஏன்? அவங்க அயோக்கியன் முத்திர குத்தியாச்சு. சரி, யோகியனா அயோக்கியனா 2 பேருக்கும் பத்திரம் தேவையில்லை. இப்ப இவங்க யார் எந்த லிஸ்ட்ல இருக்காங்க? 2வது லிஸ்ட்ல இருக்காங்க. இவங்க கொடுத்த உத்தரவாதமும் நினைக்கல, எதுவுமே நினைக்கல. அப்ப இன்னைக்கு சங்கங்கள் கூட்டணிக்கான சங்கமா மாறிடுச்சு. கூட்டணி தர்மத்தை காக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, கூட்டணிக்காக அமைதி காக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்படி போயிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில சரி, மகளிர் இலவச பயணத்துக்காக ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. அதுக்கு நம்ம சார்பா டிடிஎஸ்எஃப் சார்பா ஃபர்ஸ்ட் வாழ்த்து தெரிவிக்கிறோம். வாழ்த்து தெரிவிச்ச அதே கையோட 0 டிக்கெட் அமல்படுத்துங்க. ஏன் 0 டிக்கெட் ஏன் அமல்படுத்துறோம்? நம்ம அமல்படுத்துறோம்னு சொன்னப்ப கூட அதிகாரிகள்லாம் கொஞ்சம் நம்ம மேல கொஞ்சம் கோவமா, இப்படி 0 டிக்கெட் நாங்க ஒரு 2000 பேர் சேர்ந்து நீ டிராவல் பண்ண நாங்க சொல்லி எக்ஸ்ட்ரா பணம் வாங்கிடுவோம். ஆனா அதிகாரிகளுக்கு எப்படி ஒரு தோணுதுனாக்கா, முதல் நாள் இந்த திட்டம் அமலுக்கு வந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, சேலம் ஆகட்டும், தர்மபுரி ஆகட்டும், ஈரோடு ஆகட்டும், திருப்பூர் ஆகட்டும், இந்த பகுதியில் எங்கேயுமே மகளிர் தனியார் வண்டியில ஏறவே கிடையாது. நின்று போச்சுங்க வண்டி, எல்லாமே நம்ம வண்டியில ஏறும். அடுத்த வண்டி இலவசமா வண்டி எப்போ வரும்? அரை மணி நேரம் கழிச்சு வந்தாலும் பரவாயில்ல, நான் உட்கார்ந்து இருந்து ஏறி போறேன்னு உடனே அப்பதான் அதிகாரிகள் அவருடைய போர்டு மீட்டிங்ல சொல்றாங்க, இல்ல 0 டிக்கெட்டை நம்ம அமல்படுத்தலாம். இன்னைக்கு வருஷத்துக்கு 2875 கோடி இப்ப கடைசியா நம்ம வாங்கிருக்கோம் அந்த 0 டிக்கெட் நடைமுறைப்படுத்துறதுனால. இன்னைக்கு வருமானத்துக்கான வழி இருக்கு. நம்மகிட்ட வருமானத்துக்கு வழி இல்லையா? சூப்பர் டாக்ஸ் கட்டின கம்பெனி, இந்த கம்பெனி சூப்பர் டாக்ஸ் கட்டின கம்பெனி. இதுல வருமானம்லாம் எப்படி போச்சு? மோட் ஆஃப் ஆப்ரேஷன். உங்களுக்கு ஷேர் ஆட்டோ வந்துச்சு, செல்போனுங்க. அன்னைக்கெல்லாம் நீங்க ஒன்று சைக்கிள் எடுத்துட்டு போய் தான் ஒருத்தர் பார்க்கணும், இல்லையா ஒரு டவுன் பஸ் ஏறி 5 விசா டிக்கெட்டு 20 விசா டிக்கெட் இப்படிலாம் கொடுத்து வளர்ந்த கம்பெனி தான் இது. ஆனால் இன்னைக்கு இது எல்லாமே மாற்றம் வந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக பின்னடைவு. நீங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஆம்னி பஸ் இயக்கம். ஆம்னி பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தனியாருக்கு ஃபுல் செலவு கொடுக்குறாங்க. தனியாருக்கு ஃபுல் செலவு கொடுக்குறாங்க. முன்னாடி கிளாமாக்கிறத பாருங்க, தனியாருக்கு வாடகைக்கு எடுத்து 51 ரூபா 25 விசாவுக்கு வண்டியை ஓட்டுறாங்க. ஆனால் நமக்கு 32 ரூபாய் தான் அந்த ஒட்டுமொத்த செலவினங்களுக்கே தேவைப்படுதுறாங்க. நமக்கு அந்த மிச்சத்தொகை நீ கொடுக்கலாமே. இதே கணக்கு தானே நாங்கள் சொல்றோம், வரவை பூரா எடுத்துக்கோ, செலவை பார்த்துக்கோன்னு சொல்றோம். அப்ப அதுக்கான ஒரு முயற்சியை இந்த அரசாங்கம் எடுக்கல. தொழிலாளிகள் எல்லாம் கிளாம்பாக்கம் பஸ் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு போராட்டத்துக்கே போனதுக்கு அப்புறம் சரி வருஷத்துக்கு ரூபாய் இன்வாய்ஸ் தரணும். அப்ப தனியாருக்கு ஆள் ஏற வரைக்கும் இங்க கிடையாது, உனக்கு டியூட்டி டைம் போட மாட்டேன்றான். அப்ப இந்த மாதிரி சூழல்ல இந்த துறைக்கு எப்படி வருமானம் வரும்? மோடியை எதிர்த்து போராட்டம், தோழரோட சேர்ந்துதான் போராட்டம் பண்றோம். ஆனா அங்க எதையெல்லாம் எதிர்த்தாங்களோ அதையெல்லாம் தமிழ்நாடு அரசு ரொம்ப வேகமா அமல்படுத்திட்டு, இதுதான் உண்மை கூட. இன்னைக்கு நாம ஓய்வூதிய தினம் கொண்டாடுறோம் சார். ஆனா மே தினம் கொண்டாடுறாங்க, ஓட்டுநர் தினம் கொண்டாடுறாங்க, நடத்துனர் தினம் கொண்டாடுறவங்க நம்ம பங்காளி ஏன் ஓய்வூதிய தினத்தை மட்டும் கொண்டாடுறதில்ல? ஓய்வூதியர்களுக்கு நான் டிஏ வாங்கி தரேன். ஆனா எங்களுக்கு ஒரு சந்தோஷம், எந்த வாயால டிஏ வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாங்களோ இன்னைக்கு அதே வாயால மேடைக்கு டிஏ வேணும் 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 கேட்க வைக்கும். அது அரசாங்கத்தோட சரி. ஆனா இந்த டிஏ வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தொழிலாளருடைய வாழ்க்கை தரம் மேம்பட்டது. அதெல்லாம் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. போன மாசம் முதல் மாசம் ரிட்டையர் ஆன தொழிலாளி வாங்குற ஒரு பிரச்சனையே இல்லாத ஒரு ஓட்டுநர் நடத்துனர் வாங்கக்கூடிய பென்ஷன் 38,000 தான். அதுக்கு என்ன காரணம்? எது அடிப்படை? இந்த அகவிலைப்படி தான். இந்த அகவிலைப்படியை நிறுத்துறாங்க. சரி, அகவிலைப்படி வந்துடும் சொல்றாங்களே, அகவிலைப்படி வந்துடும் ஒரு பேச்சு அப்படி அரசு சொல்ல நடக்கும். நாங்க பென்ஷன் ஆனது மிகப்பெரிய அடிப்படையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் 98 இதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமான ஒரு பிரச்சனை வந்துச்சு. சரி, பென்ஷன் எப்படி வந்தது? 4 சங்கம் 3 சங்கம் பென்ஷன் வேண்டாங்க.
அதுல ஒரு சங்கம் தயாரிச்சிருக்கான்னு குறிக்கலாம். இவன் ஒட்டுமொத்த பிஎஃப் அமௌண்ட்டையும் பிடிங்கி கொடுத்துட்டு ஒரு சின்ன சொற்ப பணத்துக்காக தொழிலாளியை ஏமாத்துறாங்க. எந்த தொழிலாளிக்கு இதுல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லணும். அப்ப டிடிஎஸ் சார்பாக நம்ம வலியுறுத்துறது என்ன, நீங்க வேணா ஒரு விருப்புரிமை ஃபார்ம் கொடுங்க. அந்த ஃபார்மை வந்து தொழிலாளி ஏற்றுக்கிட்டாக்கா நீங்க எங்களுக்கு பென்ஷன் கொடுங்க, இல்லைன்னா இந்த கோரிக்கை நாங்கள் திரும்ப பெற்றுக்கிறோம்னு சொல்லியாச்சு. டிடிஎஸ் சார்பாக சொன்ன கருத்து தான். அப்ப சரி, இதெல்லாம் நம்பிக்கைக்குரிய சங்கமாச்சு. நம்ம ஆளுங்கட்சி சங்கமும் சொல்லுது, தோழரும் சொல்றாரு, ஒருவேளை தொழிலாளிக்கு விருப்பமே இல்லாமல் நாம பெரிய விஷயத்துல மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட்டு விருப்புரிமை ஃபார்ம் தரேன். விடுப்புக்கும் அதே தான். ஆனா அந்த பென்ஷனுக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா 1,20,769 பேர் 64 பேர் விருப்புரிமை கொடுக்குறாங்க. 14,236 பேர் எனக்கு பென்ஷன் வேண்டான்ட்டாங்க. பென்ஷன் வேண்டான்ட்டாங்க. ஸோ இந்த பென்ஷன் வேண்டாம்னாக்கா பேங்க் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா பிபின்னு ஒரு அமைப்பு சிஐடி சார், அந்த அமைப்பு பேங்க்ல சொல்றாங்க எங்களுக்கு பென்ஷன் வேணாம்னு சொல்லுங்க. ரைட் ஓகேன்ட்டார். அதே அங்கே ஏஐடிசி சம்பந்தப்பட்ட ஒரு தொழிற்சங்கருக்கு எங்களுக்கு பென்ஷன் வேணுங்கிறாங்க. சரி பென்ஷன் வேணும்னு விருப்புரிமை கொடுக்கலாம், பென்ஷன் கொடுத்தாங்க. பென்ஷன் வேண்டாம்னு சொன்னவங்களுக்கு பென்ஷனை நிறுத்திட்டாங்க. அது மாதிரி தமிழகத்தில் நிறுத்தி இருந்தா தோழருக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு அவர் எந்த இடத்துல இருந்திருப்பாரு. அவர்களுக்கும் அந்த விருப்புரிமை கொடுக்காதவங்க பென்ஷன் கொடுன்னு போராடியது பணியாளர் சம்மேளனம். இது அமைச்சர் பொன்முடிக்கு நல்லா தெரியும். ஏன்னா சட்டப்படி என்னைக்கு ஒரு விருப்புரிமை நீங்க கொடுத்துட்டு வேண்டாம் சொன்னவங்களுக்கு நீங்க வந்து அவருடைய பிஎஃப் முழுவதையும் பிடிச்சிக்கிட்டு நிர்வாக பங்கை பிடிச்சிக்கிட்டு நீங்க பென்ஷன் கொடுக்குறீங்களோ அவர் ஏற்கனவே நீதிமன்றம் போனா அந்த இடத்துல கை கட்டி பதில் சொல்ல வேண்டியது இந்த அமைச்சரும் இந்த அரசாங்கமும். ஆனா அதெல்லாம் மீறி தொழிலாளியா பாருங்க நீங்க கொடுங்கன்னு சொன்னது இந்த அமைப்பு. அப்ப அமைச்சர் கொடுத்துட்டாரு. ரைட் ஓகே வாங்கியாச்சு. 2021 18 மாசம் நிறுத்தியாச்சு. தர்மபுரியில ஆசிரியர்ல சுப்பிரமணியன் ஒரு டிரைவர் கொம்முடியை சேர்ந்தவர் வந்த பணத்தை பிரிச்சு கொடுத்தாரு. பொண்ணுக்கு இருந்தா நீ வச்சுக்கோ, கூடலாம் ரிப்பேர் பண்ணுங்க. ஒருத்தருக்கு அப்பெல்லாம் 125cc தான், அதுதான் பெரிய வண்டி. 125cc-ல 2 பசங்க 2 வண்டி வாங்கி கொடுத்தாங்க. பென்ஷனை நிறுத்தினவனே என்ன பண்ணாரு, வந்த பணம் பூரா போயிடுச்சுங்க. இப்ப கையில ஒண்ணுமே என்ன பண்ணாரு, பசங்க வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க, பொண்ணு வீட்டுக்குள்ள விடல. அருமையான முடிவு எடுத்தாருங்க. நேரா போனாரு, மதியம் 2:30 மணிக்கு வரப்படியே கூட்ஸ் ரயில் முன்னாடி கண்ணை மூடி கையை நீட்டி நின்னாரு. அப்படியே பீஸ் பீஸா போயிட்டார். பென்ஷன் இல்லாதவருடைய வாழ்க்கை இதுதான். நீ பென்ஷன் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த தொழிலாளி வர்க்கத்தை எந்த இடத்துல கொண்டு போய் நிக்க வச்சாங்கிறத மட்டும் ஒரு நிமிஷம் உணரணும். ஒரு நிமிஷம் இந்த கட்சிகள் உணரணும், அரசு உணரணும், தொழிலாளிகளும் உணரணும். சரி ரைட்டுப்பா, இது புழு சீலக்காரனுக்கு புழு சீலக்காரி பெற்றெடுத்த பென்ஷன். நீ சிவப்பு சீலக்காரி அதுக்கு மேல ஒரு புழு சீலை கட்டிட்டு வந்து நான் தான் உனக்கு அம்மா அப்படின்னு சொல்லி அப்படியே தாளாட்டு பாடி கீடி எல்லாம் சங்கத்தை வளர்த்துட்டு இப்பதான் தெரியுது, ஓ உள்ளுக்குள்ள கொஞ்சம் தெரியுது, என்ன சிவப்பு சீலை தெரியுது, இப்பதான் தெரிய ஆரம்பிச்சது. இப்பதான் தொழிலாளிக்கு தெரியுது, இவன் குழு செயலையா இருந்தாலும் இவன் அரசியல் சார்பு அற்றவன் இல்லை, இவன் அரசியல் சார்புடையவன் எல்லாரும் தொழிலாளி தெரிஞ்சுக்காங்க. அதுக்கெல்லாம் ஒருங்கிணைகிறாங்க, வெளியில வராங்க. இது 98ல என்ன நடந்ததோ அரசியல் சங்கங்களை தூக்கி எறிந்து விட்டு எல்லாரும் எங்க நானே தலைவன் நானே தோன்றன் எல்லா வேலையுமே செஞ்சாங்க, எல்லாருமே ஒருங்கிணைஞ்சாங்க. அந்த ஒருங்கிணைஞ்சதுனால ஏற்பட்டதான் இத்தனை பலன்களுமே. ஆனா இன்னைக்கு இதே சிஐடி எனக்கு தெரியும் 1985ல அன்னைக்கு இருந்த அமைச்சர் முத்துசாமி அவரு ஐடிஐ கொண்டு வர வேண்டாம், அதுக்கு நாங்கள் பணம் பிடிக்கும் 15 ரூபா பிடிக்க கூடாது, 10 ரூபா பிடிக்க கூடாது. அப்புறம் டிப்ளமா பாலிடெக்னிக் அதுக்கு 15 ரூபா, அதுவும் பிடிக்க கூடாது. அப்ப ஐடிஐ வேண்டாம், பாலிடெக்னிக் வேண்டாம், என்ஜினியரிங் காலேஜ் வேண்டாம், மெடிக்கல் காலேஜ் வேண்டாம், அரசு ஊழியர் வேண்டாம், அகவிலைப்படி வேண்டாம், அதிகாரி போல் விடுப்பு வேண்டாம், வேண்டாம் 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 சொல்ற நீ சாம்சன்ல போய் என்ன பண்ண போற, என்ன பண்ண போறீங்க சார்? கடைசியா போன ஒப்பந்தத்துல சொல்லுவார், இங்க இருக்கிற தொழிலாளி எல்லாம் அரசு ஊழியர் ஆசைப்படுவாங்க, அவங்க ஐநா சபை ஊழியரா கூட இருக்க ஆசைப்படுவாங்க, இருக்கிறத விட்டு பறக்கிறது பிடிக்கிறது நான் ரெடி இல்லைன்ற. அப்ப அங்க போய் என்ன பண்ண போற? அங்க இருக்கிற தொழிலாளி கேட்கிற விஷயத்தை நீ வாய்விட்டு கேட்டு வாங்கி தருவாயா இல்லையா?
அப்ப எதுக்கு அங்க போகணும்னு ஆசைப்படுறேன்? அங்கேயும் ஒரு பஞ்சாயத்து தான், வேற ஒண்ணும் இல்லை. தொழிலாளி கேட்கறான், உழைக்கிறான், நம்ம கம்பெனி மேம்படுத்தலாம், நாம கொடுக்கலாம்னு நினைக்கிறப்ப வேணாம் சார் கொஞ்சம் பொறுங்க, இவ்வளவு மட்டும் கொடுங்க. அங்க ஒரு கணக்கு போறது, அங்க ஒரு பஞ்சாயத்து. இதுதான் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. சொல்லுங்க, 1998 இந்த மிகப்பெரிய போராட்டம் வந்தப்ப 12/2 கையெழுத்தாவது ஒப்பந்தம், 8வது ஒப்பந்தம். அதுக்கு அடுத்த 3 மாசம் போக்குவரத்து தொழிலாளியும் உழைப்பாளியும் வாங்கி இருந்தா படிச்சு பாருங்க. அதை வைப்பெருமாள் எழுதியிருப்பாங்க. நீங்க தொடர்ந்து இந்த அரச தேவையில்லாம தாக்குதல் பண்ணிட்டீங்க. அப்படி இந்த தாக்குதல் தொடர்ந்தால் நீங்கள் பஞ்சப்படி விஷயத்தில் சொன்ன விஷயத்தை வெளியே சொல்ல வேண்டி வரும் என எச்சரிக்கிறோம். அது என்ன பஞ்சாயத்து நமக்கு புரியலையா? ஏதோ ஒரு ரகசியம் ஓட்டிட்டு இருந்திருக்க பாருங்க. நீங்க 2 ரூபாய் 20 பைசா கொடுத்துறீங்க, நான் கேட்டது 2 ரூபா தான். இந்த 2 ஆக்குங்க அப்படின்னு நாங்கள் பஞ்சாயத்து பண்ணிருக்கோம். தோழர், நாம ஒரு கோரிக்கை வைக்கிறோம் சார், என் தொழிலாளிக்கு 2 ரூபா கொடுங்க. ஒரு அரசாங்கம் 2000 ரூபாய் கொடுக்குன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம்? ஐயா கொடைவர்களே, நான் 2 ரூபா தான் கேட்டேன், நீ 2000 ரூபாய் கொடுத்த உன்னை நான் பாராட்டுன்னு தானே சொல்லுவேன். ஆனா இவரு ரகசியமா போய் நீங்க அந்த 2.20 ஆக்கணும்னு போராடுற மனிதன். எங்க பஞ்சாயத்து நடக்குதுன்னு தெரியுதுங்களா? ஏன் சாம்சங் அப்படி பறக்கிற துடிக்கிறேன்னு தெரியுதா? ஏன் துடிக்கிற? சாம்சங்ல இவருக்கு வந்து அங்கீகாரம் வேணுமா? சரி, அவன் சொல்லிட்டான் 9 விஷயங்கள் நாங்க ஏற்றுக்கிறோம் உங்களுடைய கோரிக்கை. இந்த ஒரு கோரிக்கை மட்டும் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. அதனால இந்த அரசாங்கம் உன் கூட இருக்கிற அரசாங்கம் சொல்லிட்டு இருக்குது. இன்னைக்கு முடிச்சு போன வழக்க நீதிமன்றத்துல அவங்களா அப்பீல் போயிட்டு நாம போய் நெருக்கடி கொடுத்த மாதிரி நீதிமன்றத்தின் நிலுவையில் இருக்கு, நீதிமன்றத்தின் நிலுவையில் இருக்கு ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க இந்த அரசு. அதை கேட்டுட்டு இருக்கிறல்ல, உனக்கு அறிவு இல்லையா? இல்ல கேட்கிறேன், அறிவு இல்லையா இல்ல அறிவை வேற விதத்துல பயன்படுத்திட்டு இருக்கிறியா? அவர் கணக்கு போடுவார். எனக்கு வந்து ஒப்பந்த உயர்வெல்லாம் கொடு, ஒப்பந்த உயர்வெல்லாம் அமல்படுத்தி அதுக்கு மேல டிஏவை கொடு அப்படின்னு ஒரு கணக்கை போட்டு யாரா வாங்கி கொடுத்தா, ரெவா வாங்கி கொடுத்ததா, அலுவலர் சங்கம் வாங்கி கொடுத்தா அந்த பேரு யாருக்கும் போகக்கூடாது, ஒண்ணு எனக்கு தான் வரணும். நாங்க வந்து 98 பேர் தெரிஞ்சுக்கிறோம். கல்யாண வீட்டுக்கு போனாலும் அவர் கழுத்துல தான் மாலை, கருமாரி வீட்டுக்கு போனாலும் அவர் கழுத்துல தான் மாலை இருக்கும் என்பதை செயல்படுத்துவதால் தான் நாங்கள் களத்துல இறங்கணும். என்ன சார் எனக்கு பேக்ரவுண்டு? 98 எனக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்கு? ஒண்ணுங்க, தொழிலாளர் சக்தி மிரண்டு போனோம். தமிழ்நாட்டில் ஈரோடு ஒருங்கிணைந்த திருப்பூர், ஈரோடு, கோவை, அப்படியே தர்மபுரி, தர்மபுரியிலிருந்து சேலம், திருச்சி, வேலூர், இவ்வளவுதான். இந்த கழகத்தில் இருக்கிற தொழிலாளர்கள் வேலை போனா எது வேலை போனா மண்ணாட்சி, வேலை போனா மண்ணாட்சிங்க. என்னுடைய கொள்கை, என்னுடைய நோக்கம் தான் முக்கியம். களத்தில் இறங்கணும். கிடைச்சதா இல்லையா? இதே தர்மபுரியில, இந்த தர்மபுரியில பெண்ணாகரம், அரூர், ஊத்தங்கரை நாங்க ஒரு கேட் கூட்டம் போட்டா 2500 பேருக்கு சாப்பாடு. ஒரு கேட் கூட்டத்துக்கு தாராபுரத்துல வண்டி ஓடாது, தாராபுரத்துல வண்டி ஓடாது. அதே மாதிரி காங்கேயத்துல வண்டி ஓடாது, ஈரோடுல வண்டி ஓடாது. ஆனா அதே நிலைமை தான் இங்க பெண்ணாகரம், அரூர், ஊத்தங்கரைக்கு வண்டி ஓடாது. இன்னைக்கு எல்லாம் தாராபுரம், திருப்பூர் வந்திருக்காங்க. அன்னைக்கு களம் கண்டவர்கள் இன்று களத்துல இருக்கிறோம். முசிறியிலையும் வண்டி ஓடாது. அன்னைக்கு களம் கண்டதான் இன்னைக்கு களத்துல இருக்கிறோம். முடியாதுங்கிறதா கிடையாதுங்க. ஒரே ஒரு பேட்டி கூட இந்த அரசாங்கத்தை அசர வச்சிருக்க முடியும், நம்மளால முடியும் கண்டிப்பா. கதிரே சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. நாங்க ஃபர்ஸ்ட் இந்த அழைப்பதில் ரெடி பண்ணோம் அவரு தான். நான் இப்போ உண்மையை சொல்லியா ஏன் யாருங்க தஞ்சை ராஜா அவர் பிடிச்சி நாங்கள் ஜெயிலில் போட போகிறோம், நீங்க ஏன் அவருக்கெல்லாம் அழைப்புங்க? அவர் பேரை எடுத்தால் தான் நான் கலந்து பெரிய ஆளாக இருப்பார் போல இருக்கு. சரி, பேரை எடுத்துருவோம், தஞ்சை ராஜா பேரை எடுத்துருவோம், எல்லாம் உங்களுக்கு பேர் அதெல்லாம் பின்னாடி அனுப்புறோம். அவர் பேரை எடுத்துட்டு அனுப்புறோம். கடைசியாக அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம், இது எங்களுடைய சுதந்திர தினம் மாதிரி, நாங்கள் பிறந்த நாள் சுதந்திர தினம். இது வந்து எங்களுடைய ஜீவாதாரத்தை மேம்படுத்தியது இந்த ஓய்வூதிய தினம். இந்த தேதியில் ஏற்கனவே நீங்க வந்து துக்க நாள் அறிவிச்சீங்க, கருப்பு தினம்னு அறிவிச்சீங்க. தயவு செஞ்சு இந்த ஒரு நாளை விட்டுடுங்கன்றத பல வருஷமா இந்த 2-3 வருஷமாவே பல முறை சொல்லியிருக்கேன். சீமான் வந்தப்ப நான் வந்தப்ப அப்பயே சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு விழா போராட்டத்தை கலந்துக்கிட்டோம், அப்பயும் நாங்கள் சொல்லியிருக்கோம். எங்களுடைய போராட்டத்துக்கு அவரு வந்தார், அப்பயும் நாங்கள் சொன்னோம். ஆனா அதே தேதியை சூஸ் பண்ணி அடிக்கிறார். அப்ப தஞ்சை ராஜா வரணும்னு சொல்லிட்டு
அவர் சேர்த்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு நீயும் வந்து அவரு வரனா இதெல்லாம் வந்து நீ யாரு, எப்பேற்பட்ட ஆளு, நீ எங்க இருக்கிற, அவங்க பின்னாடி எவன் சாவி கொடுக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் ஆராய்ச்சி பண்ண வேண்டியது வருது இல்லையா? கஷ்டம் அவர் நிலமா இருக்குனால கொஞ்சம் பாவமாக தான் இருக்கு. ஒரு 20 நாள் கழிச்சு அவரை பற்றி பேசுவோம். ஒரு 20 நாள் கழிச்சு அவரை பேசுவோம். தொழிலாளிக்காக யார் வாயை திறந்து உரிமையை சங்கத்தில் இருக்கிற முக்கிய பிரமுகரோ பிரதிநிதிகளோ கேட்டால் அவர்களை நீக்குவதற்கு இன்னைக்கு சங்கங்கள் துணிஞ்சிருக்கு. நீக்கிட்டேன், விடுவிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு கதையை சொல்லிட்டு எங்கேயாவது எஸ்ஐ வந்து டிஎஸ்பி செஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 16ஆம் தேதி நானும் எங்களுடைய பொருளாளர் குணசேகரனும் இந்த சங்கங்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்தோம். அதனால நாங்கள் ரிட்டையர் ஆகி அவர் 1.5 வருஷம் ஆச்சு, நான் 2.5 வருஷம் ஆச்சு. நீங்கள்லாம் ஓய்வு பெற்றுட்டீங்க. ஓய்வு பெற்றதுக்கப்புறம் சங்கத்தை எப்படி நடத்த முடியும்? உங்களால் தூக்கிட்டு போக முடியாது, வெயிட்டெல்லாம் தாங்காது. அதனால் நாங்கள் 18 வருஷமா ஆனாலும் எங்களுக்கு அந்த திறமை இருக்குது. 18 வருஷமாகி ஓய்வு பெற்றவர்கள் 1.5 வருஷம் 2 வருஷத்துல ஆனவங்க இயலாதுன்னு சொல்லி எங்களை விடுவிக்கிறாங்க. இதெல்லாம் எங்கேயாவது சொன்னால் எப்படி இருக்கும்? ஏன் என்ன காரணம்? நமக்கு என்ன அழுத்தம்? யார் நீ? இந்த கேள்வி உள்ள இருக்கு இல்லையா? நான் தொழிலாளி, அவ்வளோதான். எனக்கு வந்து அரசியல் கிரசியல் என்னுடைய பேக்ரவுண்ட் எல்லாமே வேறங்க. அங்கெல்லாம் நாங்கள் போகல, அவசியம் இல்லை. எனக்கு பசிக்குது, ஏன் பிரச்சனை? நாங்கள் 98ல் ஒன்லி சுயநலவாதிகள் தான் ஒன்று சேர்ந்தாங்க. இந்த 19,000 பேர் சுயநலவாதிகள். எனக்கு தேவை, எங்களுக்கு தேவைணும், அது எல்லாருக்குமானதாக ஆகிடுச்சு. எல்லாருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யறதா ஆகிடுச்சு. ஸோ அப்படி இருந்த அந்த ஒரு விஷயத்தை நாங்கள் கொண்டு வந்ததான் சரிங்க சார். நாங்கள் 19,882 பேர் வாக்குகள் வாங்குறோம். அந்த பென்ஷன் வேணும்னு வாக்களித்தவங்க எத்தனை பேர்? 1,20,764 பேர். அவங்க எங்க சங்கமா வாழணும்னு நினைச்சாங்க. மதிமுகவுடைய உறுப்பினர்கள் அதில் வாக்களிச்சிருக்காங்க. அறிவர் அம்பேத்கர் விடுதலை முன்னணி அவங்களும் அதில் வாக்களிச்சிருக்காங்க. பாட்டாளி தொழிற்சங்கமும் வாக்களிச்சிருக்கு. தேசிய முற்போக்கு தொழிற்சங்கம் வாக்களிச்சிருக்கு. எல்லா சங்கமும், அண்ணா தொழிற்சங்கம், தோமுசா உள்பட அத்தனை பேர் வேணாம் வெக்கத்தை விட்டு மானத்தை விட்டு இது வேண்டான்னு ஒரு அயோக்கியத்தனை செஞ்சது அந்த 14,236 பேர் தான். அதுல ஒருத்தர் நான் இந்த மாதிரி எனக்கு பென்ஷன் வேண்டாம்னு எழுதி கொடுத்துருவேன். மதுரையில் ஒரு நடந்த ஒரு சம்பவம். அவர் போய் வீட்டில் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் பென்ஷன் வேண்டாம்னு எழுதி கொடுத்துருவேன். ஒரு விசேஷத்தில் போய் நீ என்னடா பைத்தியக்காரனா, நீ பைத்தியக்காரனா? அந்த அவங்க சொந்தக்காரர்கள்லாம் லேடிஸ்லேருந்து ஜென்ஸ்லேருந்து யாரெல்லாம் அரசு துறையில் வேலை பார்க்குறாங்களோ அத்தனை பேர் அவரை திட்டியிருக்காங்க. நீ ஏன் வேண்டாம்னு எழுதி கொடுத்த? பென்ஷன் தான் உன்னுடைய வாழ்க்கையை பாதுகாக்கும், உனக்கு அதுதான் மிகப்பெரிய பாதுகாப்பான சக்தின்னு சொல்லியிருக்காங்க. அப்போதான் தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு திரும்ப வர நான் எங்கள் பணியாளர் சங்கத்துக்கு தான் வரேன். நான் இந்த மாதிரி வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டேன், என்ன பண்ணலாம்? இல்லை உங்களுக்கு எல்லாரும் கிடைக்கிறதுக்கான நடவடிக்கையே பணியாளர் சங்கம் சேர்ந்துருக்கு. ஃபர்ஸ்ட் பென்ஷன் வாங்கினா இந்த சங்கத்துக்கு முதல் டொனேஷன் கொடுத்தது 5,000 ரூபாய் அவர் தான். சின்னசாமின்னு ஒருத்தர் மதுரையை சேர்ந்தவர் தான் கொடுத்தார். அப்ப தன்னுடைய சங்கம் ஏமாத்திருக்குங்க. தன்னுடைய நான் வந்து அடுத்த சங்க உறுப்பினர் ஏமாத்தலாம், அது எனக்கு ரத்தத்தில் ஊணுன்னே வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு எனக்கு இல்லை, ஒருத்தருக்கு ரத்தத்தில் ஊணுன்னு வச்சுக்கோங்க. ஆனா அவருடைய சங்கத்தில் இருந்த ஏமாத்துறாங்க அவன் எப்பேற்பட்ட ஆளா இருப்பாங்கிறத இந்த நேரத்தில் நீங்க தெரிஞ்சு. அவருடைய சங்க உறுப்பினருங்க பேங்க் எம்ப்ளாயிஸ் ஆன மாதிரி இல்லப்பா நீ தான் விருப்புரிமை கொடுத்த, உனக்கு தான் இந்த பென்ஷன் நீ கொடுக்கல அப்படின்னு சொல்லி ரிட்டையர் ஆகிட்டா அதெல்லாம் வாங்கி செலவு பண்ணாரு. காசை இல்லை கையில. 1ஆம் தேதி ஆனாக்கா பேங்க் பாஸ்ல வந்து ஒரு 100 கோடி 200 கோடி பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில நீ அந்த சங்கத்து பேச்சை கேட்டு நீ வேணாம் எழுதி கொடுத்த, எல்லாரும் என் சங்கத்துல உறுப்பினராக நான் வாங்கி தரேன்ட்டு வாங்கி கொடுத்த ஒரு சங்கம் அவங்கெல்லாம் உறுப்பினர் ஆகிட்டு அரசோட பேசி என்ன சொல்றாங்க, கம்யூட்டேஷன் ஒரு அமௌண்ட் இருக்கு, அதை நீ வாங்கினா இவ்வளவு பணம் வரும், அதை பிஎஃப் ரிட்டர்ன் பண்ணிடு, அப்ப பென்ஷனுக்கு ஒரு அரியர் வரும், அந்த அரியரோட பார்த்தா நீ வேண்டாம்னு சொன்னவனுக்கே ஒரு மிகப்பெரிய தொகை வருங்கால வைப்பு நிதியில இருந்து நிர்வாக பங்குடைய தொகையை விட பல மடங்கான தொகையை வாங்கி கொடுத்து அவனை பென்ஷன் ஆகிடும். இப்போ இது உன் சங்கம் செஞ்ச தப்பு தானே மத்திய அரசுல? அப்ப இங்கேயும் புத்தி பேரழிச்சு போச்சு. இங்கேயும் புத்தி பேரழிச்சு. அது 86ங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேங்க் எம்ப்ளாயி ஃபெடரேஷன்ல அங்க வந்து 86ல 98 அதே தகுதித்தனம் பண்றீங்க.
அப்ப இதெல்லாம் நம்ம பரிசீலிக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை. மிகப்பெரிய போராட்டத்துக்கு நடுவில் இதெல்லாம் நம்ம வாங்கியிருக்கோம். இந்த பென்ஷனை இன்னைக்கு பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை. கம்பல்சரி 2003க்கு பிறகு பணியின் சட்டத்தில் பென்ஷன் வாங்கி தரணும், எல்லா சங்கத்தையும் கோரிக்கை. ஆனால் திருச்சி பேரவையுடைய பொதுச்செயலாளர் சொன்னாங்க, நான் எழுதுன அப்பயே இம்ப்ளிமெண்ட்னா என்னங்க, நடைமுறைப்படுத்த வேண்டும், வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. 98 நம்ம வாங்கியாச்சு, 98 வாங்கியாச்சு. அதை நடைமுறைப்படுத்தாமல் 2 அரசு ஏமாற்றிட்டு இருக்கு. அதுல இந்த அரசு உச்சக்கட்டத்தில் இருக்கு. அப்பாதான் கொடுத்தாரு, அப்பாதான் நடைமுறைப்படுத்தணும்ன்றத உறுதிப்படுத்தினாரு. ஆனா மகன் கொடுக்க மாட்டேங்கிறார். அப்ப இங்க அரசியல் விளையாடு. ஏன் போக்குவரத்து தொழிலாளி தாங்க எந்த கட்சி இடைத்தேர்தல் பாருங்க, தெரு போக்குவரத்து தொழிலாளி. நீ எங்க திருச்சியா இந்த தெருவு பாரு, நீ காஞ்சிபுரமா இந்த தெருவு பாரு, எல்லா இடைத்தேர்தலையும் ஆளுங்கட்சி. ஸோ அப்ப இவன் பிச்சைக்காரனா இருந்தா மட்டும்தான் நம்மளோட கூட இருப்பான். அதனால திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு சதிதான் இது. அதனால தொழிலாளி நீங்க விவரமா ஆக வேண்டிய ஒரு கட்டாயம். அப்ப ஒருங்கிணைந்த போராட்டம் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. நாங்க எங்களுக்கு அரசியல் சக்தி பேக்ரவுண்ட் என்ன இருந்தாலும் இந்த துறை காம்பவுண்டுக்குள்ள உள்ள நுழையும் போது அரசியல் சார்பற்றோட நாங்க மாறிட்டோம். ராஜகோபால் தெரியும் எப்ப, ஏன்னா அவரோட நான் 91ல இருந்திருக்கேன். அமைச்சர் செங்கோட்டையன் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒசூர் டிரான்ஸ்ஃபர் போட்டார். அடுத்தது அங்கேருந்து அஞ்சேட்டி, மறுபடியும் ஒசூர், மறுபடியும் பொன்முடி டெங்கிங்கோட்டை. அவர் அங்கேருந்து தருமபுரி 10 வருஷம் 6 மாதம் சொந்த ஊருக்குள்ளேயே நுழையாத நிலைமை. அதெல்லாம் தாங்கிட்டு தான் வந்திருக்கோம். வேற என்ன செய்ய முடியும்? அதிகபட்சம் ஒரு டிரைவர் வந்து இப்படி பாருனாக்கா, இல்லை நான் என்ன அந்த வண்டியை மட்டும் மாற்றி போட்டாங்க, எனக்கு என்ன அதில் என்ன 3 கீரா இருக்குது, இந்த வண்டிக்கு 5 கீர் தான், அந்த வண்டிக்கு 5 கீர், ஒரு ரேஸ் கீர் தாங்கிறார். அதுதான் தன்னம்பிக்கை, தைரியம். அப்படி நாங்கள் வளர்ந்தவங்க. எனவே எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக நம்ம உருவாகணும். அதற்கான நடவடிக்கைக்கு நம்ம போகணும். ஒன்று ரைட்டு. இப்போ இந்த டிஏ கிடைச்சிருமா, கிடைக்கணுமா தான் தெரியும், சரியா கிடைக்குமா, இங்கே தான் வந்து பிரச்சனை. சரி நடந்துட்டு ஜோசியம் உண்மைதான். நீங்க ஒரு 2.5 மாசம் முன்னாடி நான் ஒரு பதிவு போட்டேன், வாட்ஸ்அப்லையும் போட்டேன், ஃபேஸ்புக்லையும் போட்டேன். ஏற்கனவே 84 சங்கம் ஒரு சங்கத்துக்கு அனுமதி கொடுத்துட்டாரு, இன்னும் 2 சங்கம் ரெடியா இருக்குது, அவங்களுக்கு அனுமதி தரப்போதாரு. அப்படி கொடுத்தால் 87 சங்கம்னாக்கா எல்லாம் அதிர்ச்சி ஆகும். ஓ அப்படியா, உண்மையா அப்படின்னு சொல்லி. ஆனா அன்னைக்கு பொய்யினாங்க. ஆனா அதுக்கு கீழே இன்னொரு சப்ஜெக்டையும் நான் சொல்லியிருந்தேன். தோமுசா மட்டுமே பேசுவதற்கான நடவடிக்கை ரகசியமாக எடுத்துக்கொண்டு வருகிறது. அப்ப தோமுசா மட்டும்னாக்கா அவங்க மட்டுமே பேச நடவடிக்கை எடுக்கணும் என்று நம்பக தகவல் நான் போட்டேன். அப்ப எதிர்ப்பு, சாதகமான பதில், பாதகமான பதில் எல்லாமே வந்துச்சு. ஆனா கோர்ட்ல விசாரணை, கோர்ட் விசாரணை நான் மட்டும் தான் பேசுவேன். 2010 என்னதான் தேர்ந்தெடுத்தாங்க, நான் மட்டும் தான் பேசுவேன், எந்த சங்கமும் வரக்கூடாது. இப்ப கூட அந்த சங்கத்துக்கு ஆபோச்சாச்சா, அவங்க மட்டும் தான் பேச போவாங்க. ஆனா அங்க பாருங்க, நீதிபதி தெளிவா சொல்றாங்க 51% ஓட்டு அப்போ வாங்கினாங்க. இப்ப ஆமா எலெக்ஷனே அவர் கேட்கல, நான் 51% ஓட்டு வாங்கியிருக்கிறேன், என்னதான் பேசணும்னா மற்றவங்க வெளியே அனுப்புங்கன்ற. ஆனா ஒரு பக்கம் கூட்டமைப்பு, அவங்களுக்கு அடியில வேட்டு. அப்ப இதை எல்லாத்தையும் கேட்டுட்டே இருந்த ஜட்ஜி, தம்பி உனக்கு அந்த வாய்ப்பே கிடையாது, நான் தேர்தல் அறிவிக்க போறேன். அப்ப தேர்தல் அறிவிக்கிட்டு போனோம்னா அந்த பழமொழிகள் சொல்லுவாங்க, நாம யாருக்காவது சாக்லேட் கொடுத்தா ஊருக்குள்ளான்னு சொல்லுவாங்க. அவன் யார்கிட்டயா சாக்லேட் வாங்கி திங்கிற மாதிரி இருந்தாக்கா அது அசிங்கமா இருக்கும், வெளியில யார்ட்டையும் சொல்ல மாட்டானோ. அது மாதிரி வெளியில வந்து தோழர்கள்லாம் நிற்கிறாங்க இல்லையா, ஒன்றும் இல்லை, உங்களையும் இந்த பேச்சுவார்த்தை கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன், அப்படி தட்டி கொடுத்துட்டு போனாலும் என்னன்னாக்கா, ஏற்கனவே 10% அன்னைக்கு வாங்கினது, அதை விட கம்மியாக நீங்களாம் வருவீங்கல்ல, நீங்களாம் நான் எப்படி பேச்சுவார்த்தைக்கு போவேன் அப்படின்னு வெளியில வந்து ஒரு தாரா சொல்லிட்டு போனவர் ஜட்ஜியோட அதிர்ச்சியான கேள்வியை பார்த்து பயந்து போய் அட்வொகேட் ஜெனரல் விட்டு இல்லை தோமுசா மட்டும்தான் பேசும், நெருக்கடியெல்லாம் கொடுத்தா அவர் முடியாதுன்றார். இதான் உண்மையும் கூட. அப்ப சரி, இப்ப என்ன பண்ணலாம்? 85 சங்கம் இருக்கு, ஒரு 50 சங்கம் நம்ம பேச்ச கேட்போம். அவனை வைத்து ஒப்பந்தத்துல விரைவில் 2வது வாரத்தில் வந்து இப்ப 4வது வாரத்தில் வர மாதிரி ஒரு தகவல், அதுக்கான வேகமான நடவடிக்கை ஆயிட்டு. டிஏவை 53 33 எவ்வளவு கொடுக்கலாம், இல்ல அதுல பாரு, நிலுவையில பாரு, இதுல பாரியா, அதுவும் தெரியல. ஏதோ ஒரு சரி
இந்த சதிக்கு முன்னாடி இன்னைக்கு எல்லாம் வந்து நான் அரை நிர்வாண போராட்டம் பண்றேன்னு போயிட்டு எல்லாமே முழு நிர்வாணமா இருக்கணும். ரிட்டையர்டு எல்லாமே முழு நிர்வாணங்க. என்ன இது டிஎம்க்கு தான் நமக்கு பிரச்சனையா? எண்ணற்ற பிரச்சனைங்க. இன்னைக்கு 10,000 ரூபாய்க்கு பென்ஷன் வாங்கிட்டு இருக்காருன்னா அவருக்கு 10,000 கிடையாது. போன மாசம் முன்னாடி ரிட்டையர் ஆன 38,000 அந்த 38,000 அவருக்கு பொருந்தும். அப்ப அதற்கான ஒரு சதி இப்ப நடந்துருக்கு. அந்த சதியை முறியடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. எனக்கு ராஜாவை பிடிக்கல, இல்ல ராஜாவுக்கு கதிரேசன் அவருக்கு எல்லாத்தையுமே பிடிக்குது சொல்ல மாதிரி. ராஜாவுக்கு எல்லாரையுமே பிடிக்குது, வாங்க எல்லாம் அணைச்சிக்கலாம் தான் சொல்றாரு. ஆனா இந்த அரசியல் சார்ந்தோட யாரும் வந்து தொலையாளிங்கிறது மட்டும்தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அரசியல் வேண்டாம் அப்படிங்கிறது மட்டும்தான் அவருடைய நோக்கமா இருக்கு. அப்ப எல்லாருமே ஒருங்கிணைய வேண்டிய ஒரு கட்டாயம். இதுல நீ யோசனை பண்ணுனீங்கன்னாக்கா ஒருவேளை 5ஆம் தேதிக்கு மேல மிகப்பெரிய ஏமாற்றத்தை அடைய வேண்டிய ஒரு சூழல் இன்னைக்கு கருத்து வேறுபாடோட இருக்கு. அத்தனை தொழிற்சங்கத்துக்கு வரும். அதான் உண்மை கூட. சோ இதெல்லாம் முறியடிக்கணும்னாக்கா ஒருங்கிணைந்த சக்தியாக அரசியல் சார்பட்டு நின்றால் நிச்சயமாக அரசாங்கம் அதிரும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டேன். இது போன்ற ஒரு விஷயத்திற்கு நீங்கள் ஒருங்கிணைய வேண்டும். நிச்சயமாக அது வெற்றியை தேடித்தரும் என்று கூறி, போருக்கு வாழ்ந்தாலும் வாழும் என்றும் தாளிட்டு வாழாத தொழிலாளர்களும் நாம் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் அது என்றும் நாம் சார்ந்தவர்களுக்காக இருக்கட்டும் என கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி கிடைக்கிறேன். நன்றி, வணக்கம். அதான் சொல்ல முடியாது, நீங்க தான்